என் குலதெய்வமான குழந்தாளம்மனை போற்றி, பெரிய கருப்பணசாமியை போற்றி, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். வணக்கம். நம்ம நாளைக்கு அப்புறமா நேயர் ஒருவர் கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்லலாம். அவர் எனக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதா அதை பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு போட்டார். கல்யாணம் திருமணம் அதான் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனிதராக பிறந்து, அதாவது ஒரு உயிர் உள்ள ஜீவியாக பிறந்தாலே அது எல்லாருக்கும், தாவரங்கள், உயிர் உள்ள ஜீவி எல்லாத்துக்கும் எடுத்துக்குங்க. அதில் பொதுவாக விளக்கம் வேண்டாம். அப்படிங்கும்போது நம்ம சன்னதியை அடுத்து நம்ம உற்பத்தி பண்ணி இங்கே விட்டுட்டு தான் நம்ம போகிறோம். அனைத்து உயிரினங்களும் ஒரு மரமாக இருந்தாலும் பழம் பழுக்கிறது, அதில் விதை வருகிறது, அதில் இருந்து அடுத்த ஒரு மரம் உருவாக்கிட்டு தான் அந்த மரம் அழியப்படுகிறது. அதே மாதிரி மனிதனாக பிறந்தால் நமக்கு அடுத்த ஒரு மனிதரை உண்டு பண்ணிட்டு தான் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போவோம். அந்த அடிப்படையில் அனைவருக்கும் திருமணம் நடக்கக்கூடிய யோகங்களும் தாம்பத்திய சுகங்கள் நடக்கக்கூடியதும் இருக்குது. பயப்பட வேணாம். சரிங்களா? முதல் வார்த்தை. ரெண்டாவது, ஜோதிட ரீதியாக நம்ம எதை பார்க்குறோம் அப்படிங்கும்போது, ஒரு மனிதனுக்கு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் திருமணத்தை குறிக்கக்கூடிய பாவகம் கலட்சத்திர பாவகம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் பாவகம். அப்போ 7ஆம் பாவகத்துக்கு அதிபதி எப்படி இருக்கிறார், 7ஆம் பாவகம் எப்படி இருக்கிறது அப்படின்னு ஒரு பார்வை பார்க்கணும். ஏன்னா முதல் திருமணம் நடக்குமாங்கிற கேள்விக்கு 7ஆம் பாவகம் தான். திருமணம் நடந்ததுக்கப்புறம் 2ஆம் திருமணம் நடக்குமானா தான் அதுக்கு வேறு பாகவத்தை பார்க்கணும். 11 அப்படி போகணும். அது இப்போ ஃபஸ்ட்டு இவருக்கு திருமணம் நடக்குமா அப்படின்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படிங்கிறார். அதற்கு அடுத்தபடியாக குழந்தை எதற்காக திருமணம் பண்ணுறோம் அப்படின்னு ஒன்று இருக்குது. திருமணம் அப்படிங்கிறது ஒரு சடங்கு. திருமணங்கிறது ஒரு அங்கீகாரம், ஒரு சடங்கு. அப்போ அது எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது 2 விஷயங்கள் அதில் உள்ளே வருது. திருமணம் பண்ணின உடனே தாம்பத்திய சுகம் வந்த உடனே குழந்தை. அதில் இவங்களுக்கு இது மட்டும் இருந்தால் போதுமா அப்படின்னா, திருமணத்துக்கு அடுத்தபடியாக வர்றது இல்லற வாழ்க்கை. அப்போ இந்த 4ஐயும் கண்டிப்பாக பார்க்கணும். அப்படிங்கும்போது திருமணத்துக்கு கலட்சத்திர பாகமான 7ஆம் பாவகம் சரியாக இருக்கணும். தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய அயன புயனஸ்தானங்கிறது 12ஆம் இடத்துக்கு அதிபதி சரியாக இருக்கணும். ஒவ்வொன்றுக்கும் காரகம் இருக்குது. அதையும் அப்படியே சொல்லிகிட்டே வந்துடும். 12ஆம் போகத்தை கொடுக்கணும் அப்படின்னா சுக்கிரன் வலுவாக இருக்கணும். 12ஆம் பாவகம் வலுவாக இருக்கணும். குழந்தையை கொடுக்கணும் அப்படின்னா 5ஆம் பாவகம் வலுப்பெற்றிருக்கணும். குரு வலுவாக இருக்கணும். அந்த வீரியம் விதையை கொடுக்கக்கூடியது விந்து அப்படி சொல்லுவோம். எல்லா பெண்ணாக இருந்தால் கருமுட்டை, அதுக்குள்ள பாவகம் 3ஆம் பாவகம். இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் சரியாக இருந்து அதுக்கப்புறம் 8ஆம் பாவகம். இதுதான் திருமணத்துக்கு அப்புறமா அதுதான் 8ல் ஏதாவது பாவக்கரங்க இருக்கா, செவ்வாதோஷம் இருக்குதா அப்படின்னு எல்லாம் பார்க்குறது. அது ஆயுள் காரகம் வேறு. இத்தனை பாவகத்தை பார்த்து தான் ஒருவருக்கு திருமணம் ஆகுமா, அவர் ஆகாதா, திருமணத்துக்கு தகுதியானவரா அல்ல தகுதியற்றவரா. சரி, இதுக்கு மேலே லக்னாதிபதி வலுவாக இருக்கணும். ஏன்னா உடல் ஆரோக்கியம் வேணுமில்ல, அவருக்கு வருமானம் வரணுமில்ல, சம்பாதிக்கணுமில்ல. அப்போ இத்தனை விஷயங்கள் ஒரு திருமணத்தில் பார்க்கணும். அதுக்கு மேலே இருக்குது, நிறையா போய்கிட்டே இருக்கலாம். நல்லவரா கெட்டவரா. சரி, இப்போ ஒரு பார்ப்போம். ஏன்னா ரொம்பையும் போட்டு பார்க்காத முன்னிக்க தொந்தரவு பண்ண வேணாம். அவர் என்ன கேட்டுக்காருன்னா, என்னது கிருத்திக் அப்படின்னு ஐடி நம்பரில் போட்டுக்காரு. நான் மறுபடியும் சொல்கிறேன், தயவு செய்து என்னிடம் உங்களுக்கு பதில் கிடைக்க வேணும்னா
உங்களுடைய பேர் கண்டிப்பாக வேணும். ஆனால் பெண்ணா அது அனுசரித்து தான் நம்ம பலன் சொல்ல முடியும். இப்போ உங்கள் பேர், பிறந்த தேதி, பிறந்த நேரம் இரவா பகலா கரெக்டாக எழுதுனா, அதுக்கு பிறகு ஊர், இந்த 4 விஷயம் எனக்கு கிடைச்சா தான் உங்களுக்கு நம்ம பலன் சொல்ல நல்லாயிருக்கும். அப்போ உங்கள் கேள்வி என்ன அப்படிங்கிறது சுருக்கமாக. அவர் ஒரே கேள்வி தான் கேட்டிருக்கார். நம்மளாம் இல்லை, சார் வணக்கம், எனக்கு ஒரு சந்தேகம், எனக்கு திருமணம் ஆகுமா ஆகாதா, தயவு செய்து சொல்லுங்க ஐயா அப்படின்னு. பிறந்த தேதி 26/8/1992, நேரம் இரவு 8:55 PM, ராஜபாளையத்தில் பிறந்திருக்கார். அப்படி பார்க்கும்போது ராசி கட்டத்தை பிறகு போடுவோம். புதன்கிழமை பிறந்திருக்கார். ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார். கடக ராசி, ஆயிலிய நட்சத்திரம். நமக்கு அதுக்கு மேலே இந்த திதி காரணத்துக்கெல்லாம் போவானா, அது நமக்கு இப்போ ராசி கட்டம் ஸ்க்ரீனில் வருது பாருங்கள். லக்கணம் மீன லக்கணம், ராசி கடகம். சரி, நம்ம வழக்கம் போல் கிரகத்தோடைய வலுவை பார்ப்போம். ஒவ்வொரு பாவத்தையும் பார்ப்போம். 3ஆம் பாவகத்தில் செவ்வாய் இருக்கிறது. தைரியம், வீரியம், இளைய சகோதரர்கள், சொத்து பத்துக்குள்ள அதிபதி எல்லாமே அவர் தான். அவர் போய் தன் வீட்டுக்கும் கெடல. அவர் இருக்கிறது சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கார். இன்னொன்று மனசில் வச்சுக்கணும், நீச்சனுடைய வீட்டில் இருக்கார். வீடு கொடுத்தவன் எப்பயுமே வலுவாக இருக்கணும். அப்போ தான் அந்த கிரகத்துக்கு நல்லா இருக்கும். இல்லை அந்த கிரகம் அந்த இடத்துல வலுவாக இருக்கணும், ஆட்சி உச்சம். அந்த அடிப்படையில் 3ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார். செவ்வாய் 3ஆம் இடத்துல இருந்தால் தைரியம், வீரியம் வருமானாக்கு 3ஆம் இடத்துல அவன் நீச்சமாகி போயிட்டு எங்கிட்ட தைரியம் வீரியமெல்லாம் வரும். அப்போ அந்த பாவகம் சற்று கொஞ்சம் வலுவு இழந்திருக்கு. இப்போ அவருக்கு அப்போ வீரியம்லாம் இல்லைங்களா அப்படின்னா இருக்குது. அப்புறம் எடுத்துருவோம். 4ஆம் பாவகத்தில் குடும்பஸ்தானமான வண்டி, வாகனம், இந்த மாதிரி குறிக்கக்கூடிய தாயார், இந்த மாதிரிலாம் பாவகத்தில் 4ஆம் பாவகத்தில் கேது. அதுக்கு அப்படியே ஒவ்வொன்றா போவோம். 5இல் சந்திரன், புதன், மாந்தி. இந்த மாந்தி அப்படின்னா சனியை போல வேலை செய்யும் அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் சனியும் பார்க்குறார். அதாவது இருக்குது 5ஆம் பாவகத்துக்கு அதிபதி சந்திரன் வலுவாக இருக்கிறார். அந்த சந்திரன் கூட புதனும் இணைந்திருக்கிறார். அந்த சந்திரன் ஆட்சி பெற்றிருக்கிறார். அதாவது ஒளி இழந்த சந்திரனாக அந்த இடத்துல எடுக்க முடியாது. சந்திரன் தேய்வுர சந்திரன் தான், சனியால் பார்க்கப்படுகிறார். இருந்தாலும் சந்திர தசையில் அதோட பலன் இந்த லக்னத்துக்கு 5ஆம் இடத்துக்கு அதிபதி அப்படிங்கிறனால கஷ்டப்பட்டுனாலும் ஒரு குழந்தைய கொடுத்துருவார். அப்போ குழந்தை இருக்குது. அப்போ ஒரு லிஸ்ட்டு. அதாவது தைரியம், வீரியம் அதுக்கும் பாயிண்ட் எடுத்தாச்சு. அளவுக்கு மீறி கிடையாது, தேவையான இருக்குது. அதாவது குழந்தை பெற்றுக்கக்கூடிய தைரியம், வீரியமும் இருக்கிறது. 5ஆம் பாவகம் வலுவாக இருக்குது. அடுத்து குருவை பார்க்குவோம், குழந்தைக்கு உள்ள பாவகம். ஏன்னா 6ஆம் பாவத்தை பார்க்க வேணாம், அது வேலைக்கு தான். குருவோட வலுவை பார்த்தோம்ல, குரு வலுவாக இருக்கிறார். லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார். தனக்கு மிகவும் பிடித்த நண்பரான சூரியன், ஆட்சி பெற்ற சூரியன் கூட குரு இருக்கிறது மிக மிக நன்மை. ஆகையினால அந்த இடத்துல நீங்கள் குழந்தை பிறக்கிறதுக்கு உள்ள தகுதியானவர். அந்த பாயிண்ட் கிளியர். 7ஆம் பாவகத்தில் சுக்கிரன் இருக்கலாம், ஆனால் நீச்சம் பெற்று போயிருக்கார். சரி, நீச்சம் பெற்றா என்ன அப்படின்னா ஒரு மனைவி தான், ஒரே மனைவி. அப்போ 7ஆம் பாவகம், 7ஆம் பாவகத்துக்கு அதிபதி சற்று வலுவு இழந்திருந்தாலும் 7ஆம் பாவகத்தில் சுக்கிரன் நீச்சம் பெற்றாலும் ஒரு மனைவி இருக்குது. சந்தோஷமா? அப்போ அந்த 7ஆம் பாவகமும் கிளியர். அதற்கு அடுத்தபடியாக நம்ம என்ன சொன்னோம், தாம்பத்திய சுகத்தை பார்க்கணும். அப்படியே வந்துடுறேன். அந்த வரிசையாக கிரகம் இருக்கிறனால அது கிரகமாலியா யோகத்தினால அப்படி வரிசையாக எடுத்துட்டேன். அப்படியே சொல்லிட்டு 8ல், அதாவது 8, 9 எந்த கிரகம் கிடையாது. 9ஆம் இடத்துக்கு அதிபதி 9ஆம் இடத்தவே பார்க்குறது நன்மை தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது.
10ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். 10ல் ஒரு பாவியாக இருக்கணும், பாவினால் இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் 10ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். 10ஆம் இடத்துக்கு அதிபதியான குருவே பார்க்கிறார். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. லக்னாதிபதியாகும் அவர் தான், 10ஆம் இடத்துக்கு அதிபதி அவர் தான். 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். குரு பார்க்குற இடம்லாம் நன்மையை செய்யும். எடுத்துக்கோங்க. 11ல் சனி. அப்போ 11லாம் சேமிப்பு இருக்காது அப்படின்னா அவர் ஆட்சியாக இருக்கிறார். அப்புறம் எங்கிட்ட சேமிப்பு இல்லாமல் இருக்கும்? சேமிப்புலாம் இருக்கும். 11ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று வக்ரம் பெறுகிறார். வக்ரமான ஆகட்டும். சனி வந்து இந்த பாவக்கிரகங்கள் எப்பொழுதுமே வந்து நேரடியாக வலுவக்கூடாது. அந்த இடத்துல சந்திரன் பார்க்குறார். சனிக்கு 2 பாகத்துக்கும் 2 வீட்டையும் குரு பார்க்கிறார். அதாவது 10ஆம் பாவகத்தையும் 12ஆம் பாவகத்தையும் குரு பார்க்கிறார். இப்போ தாம்பத்திய சுகத்துக்கு வருவோம். திருமணத்துக்கு அடுத்து எல்லாமே பாஸ் ஆகிட்டு தான் வருது. இந்த ஒரு பாயிண்ட்டையும் பார்ப்போம். சதமானம் கம்மியாகிறது. குரு சூரியன் 2 பேருமே 12ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறார்கள். 12ஆம் இடத்துக்கு அதிபதி தன் வீட்டுக்கு 12ல் மறைகிறார். இருந்தாலும் ஆட்சி பெற்றிருக்கார். அப்போ தாம்பத்திய சுகத்துக்கும் தேவையான அளவு இருக்கிறது. தாம்பத்திய சுகம் இருக்கிறது. இப்போ பார்ப்போம். சரி, இது எல்லாமே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் தான். அதாவது இந்த ஜாதகம் வந்து ரொம்ப வலுவாக இருக்குது அம்பிட்டு கிரகம் அப்படின்னாக்கும் லக்னாதிபதி வலு ஓகே, 5ஆம் இடத்துக்கு அதிபதியும் கொஞ்சம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜோதிடத்தில் லக்கணம் ராசியோடு சனி தொடர்பு கொள்ளும்போது சற்று பலன்கள் கம்மியாகும். இவருக்கு லக்கணத்தை வந்து சனி 3ஆம் பார்வையாக பார்க்கிறார். ராசியை 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். லக்னாதிபதியை செவ்வாய் 4ஆம் பார்வையாக பார்க்கிறார். செவ்வாய் வந்து 9ஆம் இடத்தையும் பார்க்கிறார், 10ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அதே மாதிரி 4ஆம் பார்வையாக லக்னாதிபதியை பார்க்கிறார். அப்போ இதில் என்ன அப்படின்னா, பெரிய யோகமும் இல்லை, பெருசாக தோஷமும் கிடையாது. இதில் ஏன் ராசிக்கு 7ல் சனி அப்படி, ராசிக்கு 6 12ல் கேதுலாம் இருக்குல்ல, ராசிக்கு அப்படின்னா லக்னத்துக்கு பார்ப்போம் வலுவாக தான் இருக்குது. நம்ம ராசிக்கு அப்படி ஒவ்வொன்றுக்கு அப்புறம் சந்திரனுக்கு சூரியனுக்கு ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா சுத்தப்பட்டு வராது. இப்போ இவர் திருமணத்துக்கு தகுதியானவர், சர்டிஃபிகேட் கொடுத்தாச்சு. அடுத்தபடியாக இவருக்கு தசா புத்தி அவருக்கு அந்த அமைப்பை கொடுக்கணும். திருமணம் நடக்குமா அப்படின்னாருனா திருமணம் நடக்கும். எப்போ கேள்வி இருக்கும்ல, ஒரு காலம் வரணும்ல. இப்போ இவர் வந்து 92ல் பிறந்திருக்கிறாரு, 8வது மாதம், கிட்டத்தட்ட 34 வயசு நடந்து கொண்டு இருக்கிறது. அப்படி தானே? 34 வயசு. இதுக்கு மேலே எப்போயா திருமணம் நடக்குதுன்னா, என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன், 40 வயசில் கூட திருமணம் ஆனவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். திருமணமே ஆகாமல் குடும்பத்துக்காக உழைச்சி போட்டு சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக திருமணம் ஆகாமல் 40 வயசுக்கு மேலே திருமணமானவர்கள் இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் உங்களுக்கு திருமணம் நடக்கும். சரி, ஏன் திருமணம் 34 வயசு ஆகியும் திருமணம் நடக்கவில்லை? இதுக்கு தசாபுத்தி அமைப்பு வரணும்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ நீங்கள் வந்து ஆயில்ய நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்து உள்ளீர்கள். கடக ராசி. இப்போ அஷ்டமச்சனியில் அப்படிலாம் எடுக்க வேணாம். அஷ்டமச்சனியில் தான் நிறையா பேருக்கு கல்யாணம் நடக்குது. என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன். அஷ்டமச்சனியில் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் உடனே கல்யாணம் ஆகுது. அஷ்டமச்சனியில் தான் கல்யாணமே திருமணமே ஆகுது. அப்போ நீங்கள் பிறந்தது ஆயில்ய நட்சத்திரம் 1ஆம் பாவகம், பிறந்த உடனே உங்களுக்கு வரக்கூடிய திசை வந்து புதன் திசை. புதன் வந்து 14 வருஷம் 2 மாதம் 18 நாள். அப்போ 15 வருஷம் ஒரு அந்தாச்சி எடுப்போம் புதன் திசை. அப்போ புதன் வந்து என்னத்தை கொடுப்பார்? அந்த 15 வயசில் என்ன தேவைப்படுது? புதனுடைய படிப்பு தேவைப்படுகிறது. அப்போ புதன் வந்து அந்த 15 வயசுனா 10ஆம் கிளாஸ் வரைக்குமே படிப்பு தேவைப்படுது. சனியால் பார்க்கப்பட்டு சந்திரன் கூட இணைந்த புதன் திசை இந்த லக்கணத்துக்கு மரகாதிபதி. சரிங்களா? அந்த அடிப்படையில் வந்து புதனுடைய காரத்துவமான படிப்பும் தாய்மாமன் மனநிலை இது அனைத்தும் நீங்கள் படிக்கிற காலத்தில் இருந்தே பலன் கம்மி தான். அப்போ நீங்கள் படிச்சிருப்பீங்களா படிக்கலையா அப்படின்னா, அதுக்கடுத்து கேது வேறு வருது. அதாவது படிச்சிருக்கீங்க, அதுக்கான பிரயோஜனம் கிடையாது. அப்படி இருப்போம். படிப்பு நல்ல படிப்பு வேலை கொடுக்கணும்ல, அப்படிங்கிறனால படிப்பு இருக்கிறது. ஏன்னா கேது வந்து
உங்களுக்கு புதனுடைய வீட்டிலே இருக்கிறார். அடுத்து கேது தசை 7 வருஷம். அப்போ 15ம் 7ம் 22 வயசு வரைக்குமே உங்களுக்கு புதனுக்கு சம்மந்தப்பட்டதே வந்து கொண்டு இருக்கிறதுனால உங்களுக்கு படிப்பை கொடுத்துருக்கணும். சரிங்களா? போதுமான அளவு படிப்பு இருக்குது, நாலேஜ் இருக்குது. ரைட். அதுக்கப்புறமா வர்றது சுக்கிரதசை வருது. சுக்கிரன் வந்து லக்கணத்துக்கு 7ஆம் பாவகத்திலே இருந்தாலும் அவர் நீச்சம் பெற்றிருக்கார். ஆனால் சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து தாம்பத்திய சுகத்தை கொடுக்கணும். அதுதான் இந்த ஜோதிடத்தில் 21 வயசுக்கு மேலே சுக்கிரன் வந்து நீச்சம் பெற்றாலும் அவர் ஒரு தாம்பத்திய சுகத்தை கொடுக்கணும். 2018 2019 அந்த காலகட்டத்தில் சுக்கிரதசை சந்திர புத்தியில் உங்களுக்கு ஒரு பெண்ணோட தொடர்பு கொடுத்துருக்கணும். இது ஜோதிடம் தான். காதலோ அல்லது நீச்சம் அப்படின்னா நாங்கள் நீச்ச பெண் எடுப்போம். நீச்ச பெண் அப்படிங்கிறது மாற்று ஜாதியாக இருக்கலாம், அல்லது அடுத்த ஒரு மனைவியாக இருக்கலாம், அல்ல கணவர் இறந்த பெண்ணாக இருக்கலாம். நமக்கு கிடைக்கக்கூடாதது ஒன்று தொடர்பு இருக்கும், அது கிடைக்கவும் இல்லை. இப்போ உங்களுக்கு வந்து சுக்கிரதசை குரு புத்தி நடந்துக்கிட்டு இருக்கு. 2024 ஜனவரியிலேருந்து இப்போ நடப்பு வரைக்கும் 2026 செப்டம்பர் வரைக்கும் இருக்குது. அப்போ இந்த லக்னாதிபதி குரு கொடுப்பாரா அப்படிங்கும்போது கொடுப்பார். லக்னாதிபதி எதுவுமே வந்து அவருக்கு சந்தோஷப்படுறதுக்கும் குழந்தைகளுக்கும் கொடுக்கக்கூடியவர் தான். அவர் இருக்கிற இடம் 6ஆம் பாவகத்தில் மறந்து போய் மரபு பற்று செவ்வாயால் பார்க்கப்பட்டு குரு சுக்கிரன் வந்து சுக்கிரனும் குருவும் 2 பேருமே எதிரிகள். அந்த அடிப்படையில் சுக்கிரன் தாம்பத்திய சுகத்தை கொடுக்கும்போது குருவும் குடும்பத்தை கொடுக்கணும். அது ஜோதிட விதி. இருந்தாலும் கலகம் பண்ணிட்டு அதையும் கெடுத்துருவாங்க. என்ன அதையா சொல்ல வர கல்யாணத்துக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? சொல்லுவோம். சுக்கிரனில் சனி புத்தி உங்களுக்கு திருமணத்தை கொடுக்கும். அது எந்த அடிப்படை? சனி பாவக்கிரகம். சனி பாவக்கிரகம். அவன் வக்ரம் பெற்று விட்டான். நீ வாட்டில் போய் இது சுக்கிர தசையில் சனி புத்தியில் திருமணம் ஆகும்னு சொல்லிவிட்ட அப்படின்னா சொல்கிறேன். இந்த லக்கணத்துக்கு 11க்கும் 12க்கும் அதிபதி, ராசிக்கு 7க்கும் 8க்கும் அதிபதி இந்த சனி பகவான். சனி எடுத்தாச்சுங்களா? இன்னொன்று, அந்த சனி வந்து சுக்கிரனும் சனியும் நண்பர்கள். திசாநாதனும் புத்திநாதனும் ஒருவருக்கொருவர். அவர் அங்கே இருக்கிறது கோணம், திரிகோணம் அப்படின்னு சொல்லுவோம். திரிகோணத்தில் இருக்கிறார்கள். சுக்கிரன் கண்டிப்பாக உங்களுக்கு தாம்பத்திய சுகத்தை கொடுக்கணும். அவர் வந்து உங்களுக்கு இந்த லக்கணத்துக்கு வந்து 8ஆம் இடத்துக்கு அதிபதியும் கூட 7ஆம் பாவகத்தில் இருக்கிறார். 3ஆம் இடத்துக்கு அதிபதி. இவர் கண்டிப்பாக ஜோதிட ரீதியில் உங்களுக்கு தாம்பத்திய உறவை கொடுத்துருக்கணும். இல்லாட்டி அதோட இன்பத்தினாலும் கொடுத்துருக்கணும். அளவுகள் கம்மி. நான் உங்களுக்கு தப்பாக சொல்லலை, இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறது. ஆகனால சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருக்கிற சனி புதனுக்கு, இந்த உங்கள் லக்கணத்துக்கு 7ஆம் இடத்து அதிபதியான புதனுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கிறார் சனி. இந்த தசாநாதனுக்கு நண்பர். கோணமாக சனிக்கு 9ஆம் பாவகத்திலையும் சுக்கிரனுக்கு 5ஆம் பாவகத்தில் இருந்து கொண்டு உங்களுக்கு கண்டிப்பாக திருமணம், தாம்பத்திய சுகம் 12ஆம் இடத்துக்கு அதிபதி கொடுப்பார்கள். இன்னும் ஒன்று,
நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. என்னென்னா, நீச்ச பெண்ணை தேர்வு பண்ணுங்க, உடனே கல்யாணம் ஆயிரும். அது என்னங்க நீச்ச பெண்ணு அப்படின்னா, திருமணம் பேசியிருப்பாங்க. ஏதோ ஒரு காரணத்தினால அது நடக்காமல் போயிருக்கலாம். இல்லை திருமணம் ஆயிருக்கும், அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனைனால டிவோர்ஸ் ஆகிருக்கும். அல்லது கல்யாணம் ஆன உடனே ஒரு 6 மாதம், ஒரு வருஷத்தில் அதாவது கணவனை இழந்திருப்பாங்க. இவங்கனால இந்த ஜாதகத்தினால தான் அவன் கணவன் இறந்தான் அப்படின்னு நம்ம எடுக்கக்கூடாது. அவனுக்கு அவ்வளோதான் ஆயுள். உடனே அந்த பெண்ணை தவறாக நம்ம சித்தரிக்கக்கூடாது. முன்கூட்டி சொல்லிடுறேன். நான் ஒவ்வொன்றையும் ஆழமாக யோசனை பண்ணி தான் பேசுகிறேன். ஒரு பெண்ணை நம்ம பட்டுன்னு இப்போ ஒரு சில பேர் சொல்லிடுவாங்க, என் மகன் நல்லா இருந்தா அந்த பொண்ணு வந்தா கல்யாணம் பண்ணுன உடனே இவளோட என்ன கர்மமோ செத்து போயிட்டான்னு சொல்லிக்கிட்டு இந்த ஊழ விடுவாங்க, ஒப்பாரி வைப்பாங்க. அதெல்லாம் சாத்தியம் கிடையாது. அந்த மாதிரி உள்ள பெண்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே கல்யாணம். எப்படி நிச்சம். நிச்சம்னா கெட்ட பெண்ணை நான் சொல்லலை, நீங்கள் தவறாக புரிஞ்சுக்க வேணாம். கெட்ட பெண்ங்கிறது அது வேறு. கேடு கட்ட பெண்ணெல்லாம் நீங்கள் கட்ட வேணாம். ஒழுக்கம் கட்ட பெண்ணெல்லாம் கட்ட வேணாம். அதுக்கு வேறு அமைப்பு இருக்குது. நீங்கள் ஒரு உதவி பண்ணுற மாதிரி மனப்பான்மையோட அந்த மாதிரி பெண்ணை பார்த்தீங்கன்னா உடனே திருமணம் நடக்கும். இல்லற வாழ்க்கை சந்தோஷமாக நடக்கும். உங்களுக்கு குழந்தை பிறக்கும், நல்ல வாழ்க்கை நடக்கும். இப்போ உங்களுக்கு சொல்லிடலாம்ல, அடுத்து வரக்கூடியது எல்லாமே யோகாதிபதியான திசை தான். 41 வயசுக்கு மேலே உங்களுக்கு சூரிய தசை 6 வருஷம். இந்த சுக்கிரன் 20 வருஷம் செய்யாததான் இந்த சூரியன் 6 வருஷத்தில் உங்களை தூக்கி டாப்பில் உட்கார வச்சுடுவார். 6ஆம் பாவகம் நல்ல வேலை, நல்ல வருமானம், சுய தொழில் சூப்பர், இல்லை பதவி உயர்வு, அரசாங்கம் வரப்போகுது, அரசியல்வாதி, அரசாங்கத்தினால் உதவி, இதெல்லாம் உங்களுக்கு வரப்போகுது. பணங்காசு நல்லா வர வர உங்களுக்கு நல்லா வந்துடும். பெண்ணை மட்டும் நான் சொன்ன மாதிரி பாருங்கள், கண்டிப்பாக திருமண வாழ்க்கை உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ஒரே வார்த்தை தான் கேட்டீங்க, நான் 22 நிமிஷம் பேசிட்டேன் பார். நினச்சி விட்டான வாட்டில் பேசிக்கிட்டே இருக்கலாம். அது நிறையா இருக்குது. ஜாதகம் அப்படின்னா ஒரு மணி நேரத்தில் ஒரு ஒரு 10 நிமிஷத்தில் சொல்கிறதும் இருக்குது. அதவே நிறையா பார்க்குற விஷயம் இருக்குது. உங்களுக்கு கண்டிப்பாக உறுதியாக திருமணம் நடக்கும். நீங்கள் ஒரே வார்த்தை கேட்டீங்க, எனக்கு திருமணம் ஆகுமா ஆகாதா அதை மட்டும் சொல்லியான்னு முதலே சொல்லிட்டேன். ஒவ்வொரு பாகமாக பார்த்து பிரித்து இதை ஏன் அவ்வளோ விஷயமாக சொல்கிறோம், உங்களுக்கு மட்டும் கிடையாது, என்னுடைய வீடியோவை பார்க்குற ஜோதிடர்கள் இருக்காங்க, அவங்க பாடமாக எடுத்துக்கணும். அதனால தான் உங்களுக்கு திருமணம் நடக்கும், நல்லா வாழ்வீங்க, நன்றாக இருப்பீர்கள். அதேமாதிரி நமது யூடியூப் சொந்தங்கள் நீங்களும் அனைவரும் வளமுடன் வாழ்வீர்கள், நன்றாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.